Hi everyone, welcome to MK Tutorials YouTube channel. இந்த சீரியஸில் நம்ம Node.js இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கொஸ்டின் நம்பர் 1. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின்: வாட் இஸ் Node.js? Node.jsனா என்ன? டெஃபனிஷன் ஆஃப் Node.js அண்ட் டெல் மீ அபவுட் Node.js. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமான ஆன்சர்ஸ் இப்போ பார்க்கலாம். Node.js is an open source cross platform JavaScript runtime environment. ஸோ இந்த டெஃபனிஷன் தான் நம்ம நெட்டில் சர்ச் பண்ணதில் Node.js அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணதில் நமக்கு கிடைக்கிற டெஃபனிஷன். ஸோ இந்த சென்டென்ஸை நான் உங்களுக்கு இப்போது 3 டிவைட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஓப்பன் சோர்ஸ், செகண்ட் ஒன் cross platform, தேர்டு ஒன் JavaScript runtime environment. ஸோ இப்போ இந்த 3 என்னென்னு ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ் Node.js இஸ் எ ஓப்பன் சோர்ஸ். அப்படின்னா Node.jsஐ நம்ம என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷனுக்கும் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணலாம். கிராஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ Node.js இஸ் எ கிராஸ் பிளாட்ஃபார்ம். இட் மீன்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றத சொல்லலாம். ஸோ Node.js இஸ் எ கிராஸ் பிளாட்ஃபார்ம். இட் மீன்ஸ் நம்ம இப்போ கோடு டெவலப் பண்ணத்தில் விண்டோஸ் மிஷின் யூஸ் பண்ணுறோம். ப்ரொடக்ஷன் போத்தில் நம்ம லினக்ஸ் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ Node.js எந்த விதமான பிளாட்ஃபார்ம், அதாவது ஈவன் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், போத் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் Node.js சப்போர்ட் பண்ணும். ஸோ Node.js is a cross platform. Next, JavaScript runtime environment. இந்த runtime environment அப்படின்னு என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் செக் பண்ணணும். ஸோ runtime environmentனா என்னது, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்னது அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றதுக்கு நம்ம ஜாவாவை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ ஜாவாவில் நம்ம கோடு அடிக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம ஜாவா கம்பைலர் யூஸ் பண்ணி அதை நார்மல் கோடு டு கம்பைலேஷன் பண்ணி அது கிளாஸ் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணணும். அந்த கிளாஸ் ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு ஜாவாவுடைய கமெண்ட் ஜாவா கம்பைலர் யூஸ் பண்ணி அதை நம்ம ரன் பண்ணணும். ஸோ இதுதான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு உண்டானது. இது ரன் டைம் என்விரான்மெண்ட் அப்படின்னா, ஸோ இங்கே நம்ம Node.js ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ Node.js என்ன பண்ணுது, ரன் டைம் என்விரான்மெண்ட் அப்படின்னா நம்ம செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ப்ரோக்ராம் அதில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதை இன்புட்டாக எடுத்துக்கிட்டு Node.js உடைய இன்பில்ட் மாடியூல்ஸ் யூஸ் பண்ணி அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இட் மீன்ஸ் நம்ம ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறோம்னா அதை செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஜஸ்ட் ரன் பண்ணி அதை ஒரு அவுட்புட்டாக நமக்கு டிஸ்பிளே கொடுக்கும். ஈவன் அந்த அவுட்புட் நம்ம கன்சோலில் பார்க்கலாம், ஆர் GUIயாக பார்க்கலாம், ஈவன் ப்ரௌசராக பார்க்கலாம். இதுதான் ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட். பட் Node.js எதனுடைய ரன் டைம் என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, Node.js ஜாவாஸ்கிரிப்டோடைய ரன் டைம் என்விரான்மெண்ட். யூஸ்வலாக நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ரன் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம ப்ரௌசரில் தான் ரன் பண்ணுவோம். ஸோ Node.js யூஸ் பண்ணி அதை நம்ம ஈவன் ஒரு விண்டோ பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆர் பேக்அண்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லா இடத்துலையுமே நம்ம Node.jsஐ ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அகெயின் இந்த டெஃபனிஷனை படித்தோம் அப்படின்னா, Node.js இஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் கிராஸ் பிளாட்ஃபார்ம் JavaScript ரன் டைம் என்விரான்மெண்ட். ஸோ Node.js ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இஸ் எ கிராஸ் பிளாட்ஃபார்ம். இதுக்கு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட், அதாவது நம்ம விண்டோஸ் மிஷினில் யூஸ் பண்ணிக்கலாம், லினக்ஸ் மிஷின்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது JavaScript ரன் டைம் என்விரான்மெண்ட் நமக்கு அது ப்ரொவைட் பண்ணுது. It is built on Google Chrome's V8 engine. Actually இந்த சென்டென்ஸில் Google Chrome V8 engine. ஸோ நமக்கு ஜென்ரலாக Google Chromeனா என்னென்னு தெரியும். ஸோ அது ஒரு ப்ரௌசர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் மோர் வேர்ட், இந்த இடத்துல V8 engine அப்படின்றது. ஸோ இந்த V8 engine அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக அந்த V8 engineங்கிறது Google Chromeக்கு இன்சைடாக உள்ள JavaScript கம்பைலர் தான் V8 engine. So it is built on Google Chrome's V8 engine. It means Node.js இன்டர்னலாக Google Chrome உடைய V8 engine யூஸ் பண்ணுது. எதுக்காக யூஸ் பண்ணுதுன்னா, JavaScript கோடை ரன் பண்ணுறதுக்காக Google Chrome's V8 engine யூஸ் பண்ணுறாங்க.
ஸோ இதே மாதிரி மற்ற ப்ரௌசர்ஸ்க்குமே வந்துட்டு அதனுடைய கம்பைலர்ஸ் வந்து உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஆப்பிளோடைய சஃபாரி ப்ரௌசர், ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர், ஸோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ப்ரௌசர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரௌசர்ஸ்க்கும் வந்து இன்பில்ட்டாகவே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கம்பைலர் வந்து உண்டு. பட் எதுக்காக Node.js வந்து கூகுள் குரோம்ஸ் V8 இன்ஜின் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மிச்ச ஜாவா ஸ்கிரிப்ட் கம்பைலர்ஸை கம்பேர் பண்ணதில் கூகுள் குரோம்ஸ் V8 இன்ஜின் அந்த கம்பைலர் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் அந்த கூகுள் குரோமோடைய V8 இன்ஜினை எடுத்து Node.jsல வச்சுட்டாங்க. ஸோ நம்ம இப்போது வந்து ஜாவா ஸ்கிரிப்டை வந்து Node.js மூலமாக ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட், it allows you to run JavaScript on a server side. ஸோ இந்த பாயிண்ட் ஆக்சுவலி ரியலி இன்ட்ரெஸ்டிங். என்னென்னா, ஸோ முன்னாடியெல்லாம் ஜாவாஸ்கிரிப்டை வந்து ப்ரௌசர் சைடில் மட்டும்தான் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ ப்ரௌசரை விட்டுட்டு வெளியே வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் Node.js வந்ததுக்கப்புறமா வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கூட வந்து சர்வர் சைட்லேயுமே வந்து நம்மளால் வந்து இப்போ ரன் பண்ண முடியும். சர்வர் சைடு என்ன அப்படின்னா, ஒரு டேட்டா பேஸ் கூட போய் நம்ம டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுக்கிறது, அப்டேட் பண்ணுறது, அந்த ப்ராசஸில் ஒரு ஃபைலை வந்து ரீட் பண்ணி ரைட் பண்ணுற ப்ராசஸில். ஸோ இந்த மாதிரி வந்து பேக் அண்ட் ப்ராசஸ், அதாவது ப்ரௌசர் இல்லாமல் ரிமைனிங் ப்ராசஸ் பேக் அண்ட் ப்ராசஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம இப்போ வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கோடே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சால் போதும், ஃப்ரண்ட் அண்ட் சைடு UI சைடுலேயே நம்ம ஒர்க் பண்ணிடலாம். பேக் அண்ட் சைடு API எழுதுறது, ஸோ ஒரு ஃபைல் ரீட்ரைட் பண்ணுறது, ஒரு வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ், ஒரு கேமிங் அப்ளிகேஷன்ஸ் ஈவன் நவடேஸ், இது எல்லாமே வந்து ஜாவாஸ்கிரிப்டை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் Node.js. Node.js யூஸ் பண்ணோம்னா ஜாவாஸ்கிரிப்டை ப்ரௌசர் இல்லாத இடத்துலையும் வந்து நம்மளால் ரன் பண்ண முடியும். Next, it's written in C++, JavaScript by Ryan Dahl on 2009. Node.js வந்து எதனால் வந்து எழுதப்பட்டது, எதனால் எழுதியிருக்கிறாங்க, எதனால் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதை வந்து C++, JavaScript இந்த 3 லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் வந்து Node.js வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இதை யார் க்ரியேட் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரயான் அப்படின்றவர் வந்து 2009 க்ரியேட் பண்ணி அதை வந்து இனிஷியல் ரிலீஸாக வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இப்போது இந்த C++ அப்படின்றது வந்து கூகுள் குரோமோடைய V8 இன்ஜின். கூகுள் குரோமோடைய V8 இன்ஜின் டெவலப் பண்ண லாங்குவேஜ் வந்து C++. ஸோ அந்த V8 இன்ஜினை வந்து நம்ம Node.jsல யூஸ் பண்ணுறதுனால அதில் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதுக்காக C++ யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இட்ஸ் ரிட்டன் இன் C அண்ட் JavaScript. C அண்ட் JavaScript அப்படின்னு பார்த்தோம்னா, C யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபைல் ஆப்ரேஷன்ஸ், கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி எழுதுறதெல்லாம் வந்து C வச்சு எழுதியிருப்பாங்க. பேசிக்காக வந்து இந்த JavaScript கூட ரன் பண்ணுறது, JavaScript வச்சு அந்த மாடியூல்ஸ் எல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து இதில் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அப்போ Node.js வந்து பில்ட் பண்ணது எதை வச்சு அப்படின்னா, C++, ஜாவாஸ்கிரிப்டை வச்சு தான் Node.js பில்ட் பண்ணாங்க. இப்போது அது யார் ஃபவுண்டர் ஆஃப் Node.js அப்படின்னு பார்த்தோம்னா, ரயான் டால் அப்படின்றவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் Node.js. எந்த இயர் வந்து அவர் இதை வந்து இன்வென்ட் பண்ணார் அப்படின்னா 2009. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ரிலீஸாக வந்தது. நெக்ஸ்ட், Node.js is a asynchronous and event driven. ஸோ இந்த இடத்துல அசிங்க்ரனஸ் அண்டு ஈவெண்ட் ட்ரிவன் 2 வார்த்தை இருக்குது. நம்ம இப்போ அசிங்க்ரனஸ் அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிங்க்ரனஸ் என்னென்னு தெரிஞ்சால் தான் வந்து அசிங்க்ரனஸ் அப்படின்ற வேர்டு வந்து நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ சிங்க்ரனஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இப்போது ஒரு டாஸ்க்கு கொடுக்குறோம் அந்த ப்ராசஸ்க்கு. அந்த டாஸ்க்கு நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அது ப்ராசஸ் வந்து எடுத்துக்கிட்டு அந்த டாஸ்க்கை வந்து ரன் பண்ணி முடித்து அவுட்புட் கொடுத்துட்டு அடுத்த டாஸ்க்கை எடுத்துக்கும். இப்படி அது வந்து ஒன் பை ஒன் ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் கால்டு சிங்க்ரனஸ். பட் அசிங்க்ரனஸ் அப்படின்னா, ஸோ நம்ம டாஸ்க்கு கொடுக்குறோம், பட் அந்த ப்ராசஸ் வந்து வாங்கிக்கிடும், பேக்கெண்டில் அது ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அகெயின் வந்து அனதர் டாஸ்க்கு கொடுத்தாலும் அந்த ப்ராசஸ் அது வந்து வாங்கிக்கிட்டு திரும்ப அகெயின் வந்து பேக்கெண்டில் ரன் பண்ணும். ஸோ இப்படி நம்ம நம்பர் ஆஃப் டாஸ்கஸ் கொடுத்தாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணி அது பேக்கெண்டில் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். எந்த டாஸ்க்கு ஃபஸ்ட்டு முடியுதோ பேஸ்ட் ஆன் தட் டைம், எந்த டாஸ்க்கு ஃபஸ்ட்டு முடியுதோ அந்த டாஸ்க்கோடைய அவுட்புட்டை சென்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் டாஸ்க்கு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ சைமல்டேனியஸாக வந்து பேக்கெண்டில் வந்து ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும், நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேயும் வந்து அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அப்படின்னா இது வந்து அசிங்க்ரனஸ். ஸோ Node.js வந்து அசிங்க்ரனஸ்.
ஸோ அதனால தான் வந்து நம்ம இப்போ ஏபிஐ ரெக்வஸ்ட் அப்படின்றது வந்து நம்ம Node.jsக்கு சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அட் அ டைமில் மல்டிபிள் ரெக்வஸ்ட்டை வந்து அதை வாங்கிக்கிட்டு அது பேக் எண்டில் ப்ராசஸ் பண்ணி அது ஒவ்வொரு ரெஸ்பான்ஸாக வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து கோடு வந்து நான் பிளாக்கிங் அப்படின்ற மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ ஏபிஐஸ் ஆர் நான் பிளாக்கிங் இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட், Node.js is a single threaded but it's a highly scalable. ஸோ Node.js அப்படின்றது வந்து ஆக்சுவலாக சிங்கிள் த்ரெட்டில் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ சிங்கிள் த்ரெட்டில் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால வந்து இதனுடைய ப்ராசஸ் வந்து மல்டிப்புளாக இருக்காது பேக்கெண்டில். ஸோ சிங்கிள் த்ரெட்டில் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால ஸோ இதனுடைய ஸ்பீடு, இதனுடைய எக்ஸிக்யூஷன் இதெல்லாமே வந்து கொஞ்சம் வேகமாகவே இருக்கும். பட் நம்ம இதை வந்து மல்டி த்ரெட்டட் கான்செப்டுக்கு வந்து இதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் with the help of some concepts there. ஸோ இன்சைடு தட் Node.js வந்து சில கான்செப்ட்ஸ் உண்டு, சில கீவேர்ட்ஸ் எல்லாம் உண்டு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம Node.js உடைய எக்ஸிக்யூஷனை வந்து பாஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அதர்வைஸாக ஸ்டாப் பண்ணி ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ண முடியும். அந்த கீவேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா async, await, ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி Node.jsனுடைய ப்ராசஸை வந்து பண்ணலாம். ஸோ அதன் மூலமாக வந்து Node.js வந்து ஸ்கேலபிள். அது வந்து சிங்கிள் த்ரெட்டட் பேசிக்காக, பட் அது வந்து இட் வில் ஆக்ட் அஸ் எ லைக் அ மல்டி த்ரெட்டட் ஆல்சோ இட் வில் சப்போர்ட்ஸ். ஓகே, ஸோ அகெயின் ஒன் மோர் டைம் தட் சம்மரி பார்த்துடலாம். ஸோ வாட் இஸ் Node.js? Node.js is an open source cross-platform JavaScript runtime environment. It is built on Google Chrome's V8 engine. It allows you to run JavaScript on server side. It is written in C, C++, JavaScript by Ryan Dahl on 2009. It is a asynchronous and event driven. Node.js is a single threaded but it is highly scalable. ஸோ இதுதான் வந்து நம்ம Node.js அப்படின்றதனுடைய ஒரு டெஃபனிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் Node.js அப்படின்னு சொல்லலாம். Thank you for watching. Please subscribe our channel. See you in next video.